அறிமுக இயக்குனர் சாரங் தியாகு அப்படின்றவருடைய இயக்கத்தில் கிஷன் தாஸ், ஹர்ஷத் கான், சிவாத்மிகா ராஜசேகர் உள்ளிட்ட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தியேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆரோமலை. இந்த ஆரோமலை திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. படத்தோட ஹீரோவான அஜித், அதாவது கிஷன் தாஸ், டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனனோட தீவிர ஃபேனா வராரு. கௌதம் மேனன் படங்கள் மேல கொண்ட மோகத்தினால காதலிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 11 பருவத்திலேயே முடிவெடுக்கிறாரு படத்துடைய ஹீரோவான அஜித். இதல்லவா லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற லட்சியத்தோட அவர் வாழ்ந்துட்டு இருந்தாலும் பள்ளி, கல்லூரி என ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அவருக்கு வரக்கூடிய காதல்கள் ஏதோ ஒரு வகையில சொதப்பல்லையே போய் முடிஞ்சிருது. இதுல ஒரு காதல் அவனை காவல் நிலையம், அதாவது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்ட பெற்றோரினுடைய கண்டிப்பினால மேட்ரிமோனி நிறுவனத்துல பொறுப்பா வேலைக்கு சேர்றான் படத்துடைய ஹீரோவான அஜித். அங்க காதல் லட்சியமா கொண்ட அஜித் ஒரு பக்கம், திருமணத்தையே தொழிலாக மட்டுமே திறமையாக செஞ்சு வைக்கக்கூடிய சீனியர் மேனேஜர் அஞ்சலி, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது, அஜித் நினைச்ச மாதிரியே கௌதம் மேனன் படத்துல வர மாதிரி ஒரு காதல் பண்ணானா, அது கல்யாணத்துல போய் முடிஞ்சதா அப்படின்ட்டு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற திரைப்படம் தான் இந்த ஆரோமலை. ஓகே, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பருவங்கள்லையுமே, அதாவது தன்னுடைய ஸ்கூல் அந்த டீனேஜ் வயசாக இருக்கட்டும், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த அந்த காலேஜ் வயசாக இருக்கட்டும், அப்புறம் ரொம்ப மெச்சூரான அந்த வேலைக்கு போகிற பருவமாக இருக்கட்டும், இப்படி லைஃபோட அந்த 3 ஸ்டேஜஸ்லையுமே காமெடி, எமோஷன் என எந்த உணர்வுகளையுமே திணிக்காம இயல்பான ஒரு உடல் மொழியை சமநிலையாக கடத்தியிருக்காரு படத்தோட ஹீரோவான கிஷன் தாஸ். ரொமான்டிக் கதாபாத்திரத்திற்கு மட்டுமல்ல, பாய் நெக்ஸ்ட் டோர் கதாபாத்திரத்திற்கும் நான் சரிப்பட்டு வருவேன் அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு அவருடைய நடிப்பு. கடமையே கண் என்று வரக்கூடிய நாயகி சிவாத்மிகா ராஜசேகர் சிறுமூஞ்சி மேனேஜராக ஒரு பக்கம் ஸ்கோர் செய்ய, என் வாழ்க்கையை நானே சரி செய்வேன் அப்படின்னு உறுதியாக பேசுற இடத்துல முதிர்ச்சியான நடிப்பையும் கொடுத்திருக்காங்க. இருவருக்கும் இடையிலான உறவு வளர்வதற்காக வைக்கப்பட்ட காட்சிகள் கியூட்டான மாண்டேஜ்களா பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. சச்சினாக தான் வரக்கூடிய எல்லா காட்சிகள்லயுமே சிரிப்பு சத்தத்தை சேர்த்தே கொண்டு வந்து சிக்ஸர் அடிச்சிருக்காரு ஹர்ஷத் கான். டைமிங்ல அவர் போடக்கூடிய ஒன்லைனர்ஸ் எல்லாமே பல இடங்கள்ல கலகலன் இருக்கு. நீண்ட வசனமாக வரக்கூடிய இரண்டாவது பாதியின் முக்கிய இடத்தை காப்பாத்துறாங்க கிஷன் தாஸின் அம்மாவாக வரக்கூடிய துளசி. மற்றும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் வரக்கூடிய விடிவி கணேஷ் காமெடியில நியாயம் செய்தாலும் எமோஷன் காட்சிகள்ல சற்றே தடுமாறி இருக்காரு. சந்தான பாரதி, ஸ்டில்ஸ் பாண்டியன் ஆகியோர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. ஓகே, படம் தொழில்நுட்ப ரீதியா, அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் ராஜேந்திரனுடைய ஒளிப்பதிவு யூத் வைப படம் முழுக்க தக்க வச்சிருக்கு. காட்சி கோணங்களும் ஒளியும் நிறமும் படத்தின் தரத்தை உயர்த்தி இருக்கு. இப்படி படத்தினுடைய ஒளிப்பதிவுல ஏகப்பட்ட பிளஸ்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், டிஜே அருணாச்சலம் வரக்கூடிய அந்த பிளாஷ்பேக் காட்சிகள் உயர் ரக விளம்பரம் போல, அதாவது ஒரு ஹை பட்ஜெட் ஆட் ஃபிலிம் பார்க்குற மாதிரியான படத்தோட ஒட்டாத ஒரு உணர்வை கொடுத்தது கண்டிப்பா துருத்தல் தான். சித்துக்குமாரின் பின்னணி இசை படத்துக்கு தேவையான உணர்வை தக்க வச்சிருக்கு. பாடல்களும் ஸ்கோரும் கதையை பெருசா தொந்தரவு பண்ணல. முதல் பாதி இலகுவாக வேகமாக அப்படியே ஃப்ளோவா போயிட, இரண்டாவது பாதியின் நீளம் அப்படியே மலை ஏறுது. அதுல படத்துக்குப்பாளர் பிரவீன் ஆண்டனி சற்றே கத்தரி போட்டு இன்னும் கொஞ்சம் காட்சிகளை கிறிஸ்பாக்கி இருக்கலாம். மேரேஜ் மேட்ரிமோனி அப்படின்ற புதுமையான இடத்துல கதைக்களத்தை அமைச்சு அதுல சிறப்பான ஸ்டேஜிங், புத்துணர்ச்சியான விஷுவல் என ஸ்டைலோட என்ட்ரி கொடுத்திருக்காரு அறிமுக இயக்குனரான சாரங் தியாகு. ஆரம்ப காட்சிகள் முடிஞ்சதும் மேட்ரிமோனி அலுவலகத்துக்குள்ள அஜித்தினுடைய சுவாரஸ்யம் அடையுது திரைக்கதை. ஒரு ரொமான்டிக் பையன் அரேஞ்ச் மேரேஜ் அலுவலகத்தில் வேலை செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான எழுத்து கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு புதுசு. அதுல மயூர், நிறுவனர் சந்தான பாரதி என சில கதாபாத்திரங்களை சேர்த்து ரசிக்க வச்சிருக்காங்க. அதே போல துணை கதையாக வரக்கூடிய தந்தை மகன் உறவுக்கு ஆடம் சேர்க்குது அம்மா துளசி சொல்லக்கூடிய அந்த பிளாஷ்பேக். அதுவே ஒரு சிறுகதையின் நயத்தில் நீள்றது. அதே கதை மகனுக்கும் தற்போது நடக்கிறது அப்படின்றதெல்லாம் நல்ல மாதிரியான ஹைக்கூ டச் அப்படின்னே சொல்லலாம். நாயகியின் பிளாஷ்பேக்கை நீட்டி சொல்லாம நாயகனுடைய அம்மாவுக்கு பின்கதை அமைச்சதும் பாராட்டத்தக்கது. இரண்டாவது பாதியில முதிர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அஞ்சலியின் பவுண்டரி வசனங்கள் கைத்தட்டல் வாங்குது தியேட்டர்ஸ்ல. ஆனால் காமெடிக்கு வாங்கிய ஹார்டின்கள் எமோஷன் காட்சிகளில் சற்றே மிஸ்ஸிங் தான். காமெடி ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு எமோஷன்ஸ் பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக கிளைக்கதையாக, அதாவது பிரான்ச் ஸ்டோரிஸாக வரக்கூடிய மற்றொரு காதலை சேர்க்கக்கூடிய விதம், விடிவி கணேஷ் திருமணம் ஆகியவற்றில் இன்னுமே ஆடம் சேர்த்திருக்கலாம். அதே மாதிரி படத்துடைய ஹீரோவா வரக்கூடிய கிஷன் தாஸ் கௌதம் மேனன் ஃபேனோ இல்லையோ, படத்தோட டைரக்டர் சாரங் தியாகு ஒரு மிகப்பெரிய கௌதம் மேனன் ஃபேன் அப்படின்றது தெரியுது. படத்தோட ஆரம்பத்திலையும் இடையிலையும் அங்கங்கே எட்டி பார்க்கக்கூடிய கௌதம் மேனன் ஹேங் ஓவர் காட்சிகளை அந்த அழகியில சற்றே தவிர்த்திருக்கலாம். சிம்புவின் வாய்ஸ் ஓவரும் ஓவர் டோஸாக இருந்துச்சு பாஸ். அதே பாணியில் இடைவெளிக்கு பிறகு காட்சிகளை குறைச்சி உரையாடல் அதிகப்படுத்தி இருக்கிறதும் சற்றே ஒரு மாதிரி நம்மளை டயர்டாக வச்சது. இறுதி காட்சி எதை நோக்கி பயணிக்குது அப்படின்றதையும் எளிதாக நம்மளால் கணிக்க முடியுது. இதில் நாயகியின் மனமாற்றத்துக்கு வலுவான காரணம் இல்லாததும் ஏமாற்றம் தான். மொத்தத்தில் இந்த யூத்ஃபுல்லான கலர்ஃபுல்லான ஆரோமலை திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதலுக்கு முதிர்ச்சி வேண்டும் அப்படின்றத ஜாலியாகவும் புதுமையான கதை காலத்திலையும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆரோமலைக்கு கண்டிப்பாக நம்மளுடைய ஹார்ட்டின்களை பறக்க விடலாம். கண்டிப்பாக தேட்டரில் போயிட்டு ஜாலியாக ஃபன்ஃபில்டாக பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு யூத்ஃபுல்லான திரைப்படம் தான் இந்த ஆரோமலை. தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது ஃபேமிலியோடலாம் போகிறத விட பசங்களோட அப்படி ஜாலியாக கேங்காக போனீங்கன்னா ஜாலியாக சிரித்து கரெக்டாக அடித்து என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு யூத்ஃபுல் காலேஜ் ஸ்டோரி, அந்த மாதிரியான திரைப்படம் தான் இந்த ஆரோமலை. பட் கம்ப்ளீட்டாக நான் சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்டோரி மட்டும் கிடையாது, லைஃபோட 3 ஸ்டேஜஸையுமே சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக நிறைய இடங்களில் உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்படின்றதுனால ஒரு தேட்டர் வாட்ச் கொடுக்குற அளவுக்கு ஒர்த்தான திரைப்படம் தான் இந்த ஆரோமலை. நீங்கள் இந்த ஆரோமலை திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா, படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி
பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங்கு நினைத்துருங்க.